இது வந்து ஒரு 7.5 ஹெச்பி பம்பு. ஒரு 170 அடி ஆழத்தில் வச்சுருக்குறோம். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஆவூர். மழை காலம்தான். ஒரு 80லேருந்து 82% ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஓடும்போதே உங்களுக்கு 2 இன்ச்சு டெலிவரி ஃபுல் ப்ரெஷராக இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 300லேருந்து 350 லிட்டர் பம்பிங் இருக்குது. இந்த நெல் வயலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 2.5 ஏக்கர் பாய்ஞ்சிருது கம்ப்ளீட்டாக. ஒரு நாளுங்கிறது சோலார் பம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் தான் அந்த சோலார் பம்பை பொறுத்த வரைக்கும். அதனால் அந்த 6லேருந்து 7 மணி நேரத்துலேயே முழுமையான அளவுக்கு ஒரு 2 ஏக்கர் பாசனம் நடக்கிற அளவுக்கு நல்ல பம்பிங் இருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சோலார் பம்போட எஃபிஷியன்சியை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா, அதுக்கு இருக்கக்கூடிய பம்பிங் திறன் மழை காலத்துலேயும் நல்லா ஒர்க் பண்ணணும். இங்கே நீங்கள் பார்த்துருக்கிறபடி மோனோ கிறிஸ்டலைன் பேனல் தான் போட்டிருக்கிறோம். இந்த மோனோ கிறிஸ்டலைன் பேனல் பக்கத்தில் இருக்கிற ஷெட்டு மேலேயே போட்டு கொடுத்துட்டோம். இந்த ஷெட்டு மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு இடம் மிச்சமாகுது. இந்த ஷெட்டு ஒர்க்கும் நம்மளே பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் நம்மகிட்ட இருக்குது. பக்கத்தில் ஒரு தொட்டி கட்டியிருக்கிறோம். அந்த தொட்டியில் வந்து இந்த தண்ணி விழுந்து அந்த தொட்டி சோலார் இல்லாத நேரங்களில், இப்போ வெயில் இல்லை, சாயங்கால நேரத்தில் அர்ஜென்ட்டாக நமக்கு ஒரு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா, இதில் இருக்கிற ஒரு 4000 லிட்டர் தண்ணி வந்து அந்த இரவு நேர பயன்பாட்டுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மாதிரி எல்லா வசதிகளையும் இங்கே செஞ்சு வச்சுருக்குறோம். அப்போ இரவு நேரத்துலேயும் தண்ணி வேணும் அப்படின்னா இது மாதிரி தொட்டியில் விட்டுக்கோங்க. இல்லையா நேரடியாக நீங்கள் வந்து குளத்துலேயே பார்க்கலாம். இந்த குளத்தில் நாங்கள் தண்ணி விடும்போது வயலுக்கு தேவையில்லாத நேரங்களில் குளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சோலார் பம்பு நம்ம போட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சோலார் பம்புனாலே உங்களுக்கு தெரிஞ்சபடி நமக்கு காலையில் ஒரு 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் அபரிமிதமான சூரிய ஒளி நமக்கு கிடைக்கிது. அந்த நேரத்தில் நம்ம சோலார் பம்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சாயங்கால நேரத்தில் சோலார் பம்பு போடுறதுனால எந்த புண்ணியமும் கிடையாது. அதனால் சோலார் நம்ம வெயில் கிடைக்கும்போது அந்த நேரத்தில் மோட்டாரை போட்டு குளத்தில் இறச்சி விட்டுருங்க. இந்த குளத்தில் ஒரு 4000 மீன் விட்டுருக்கோம். அந்த மீன் குஞ்சுகளும் இதில் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. குளத்தில் ஒரு பம்பு போட்டிருக்கோம். அந்த குளத்தில் இருக்கிற பம்பு வழியாக நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியை வந்து வயலுக்கு பாய்ச்சுற மாதிரி ஒரு நீர்மூழ்கி மோட்டாரும் போட்டிருக்கோம். இந்த குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு நல்ல ஏரேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு டிசி ஏரேட்டரும் போட்டு கொடுத்துருக்கோம். அது ஒரே ஒரு சோலார் பேனலில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லா வசதிகளையும் இங்கே செஞ்சு வச்சுருக்குறோம். மழை காலமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த ஃப்ரீக்குவென்சி 40, 39, 42க்குள்ளே தான் இருக்குது. அந்த மங்கலான வெள்ளை மேகத்தில் வரக்கூடிய வெளிச்சத்திலேயே நல்ல ப்ரெஷரான தண்ணி கிடைக்குது. வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான ப்ரெஷர் இருக்கும். அந்த மாதிரி இங்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பம்பு பண்ணி கொடுத்துருக்குறோம். இது மாதிரி பம்பு அமைக்கணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.